நான் கிடைக்கும் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடக தலைவர் வசனம், திரைக்கதை இதெல்லாம் யார் எழுதி கொடுத்தாங்களோ கரெக்டாக எல்லாருக்கும் ஒரே காப்பி கொடுக்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஆள் நம்ம ஹீரோயின் மேயர் பிரியா அவங்க சொல்றாங்க சரிங்களா. நம்ம நீர்வளத்துறை அமைச்சர், நம்ம யார், நம்ம ரோடு மினிஸ்டர், அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர், மருத்துவத்துறை, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பர்சன்டேஜ், மழை வந்தா நிக்காது, புயல் வந்தா நிக்காது, வெள்ளம் வந்தா நிக்காது, ரோடே இல்லையே, எல்லாருமே ரோட்ல எவ்வளவு வந்தாலும் நிற்கும், இங்க ரோடு மேல அவ்வளவு ஸ்ட்ராங்கு, ரோடு நிற்கும் அப்படின்னு இருக்காங்க. தப்பா சொல்லிட்டாங்க, ரோடே இல்லைங்க. நீங்க 4000 கோடி கொடுத்துருக்கீங்க, யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட். நாங்க கப்பல் விடுற மாதிரி இடமே ரோடே பண்ணிருக்கோம். ரோடு இல்ல, ரோட்ல வண்டி இல்லைங்க, கப்பலே அந்த அளவுக்கு தண்ணி நிக்குது, கவலைப்படாதீங்க. நீங்க கொடுத்தது வெறும் 4000 கோடியில கடலே ரோட்ல உருவாக்கி கப்பலே விடலாம், அந்த மாதிரி பக்கம் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லிருக்காரு, கனமழையில் பயிர்கள் சேதமடையவில்லை, இதுலயும் மாத்தி மாத்தி இருக்காங்க. எவ்வளவு ஒரு உச்சகட்டம் பாருங்களா. அதே மாதிரி 16 ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்தது. அதே திமுக ஒரு அமைச்சர், ஒரு பிரதிநிதி நினைவுற திரைக்கதை, கதை, வசனம் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்களே, அந்த எழுதி கொடுத்தவங்கள அட்லீஸ்ட் ஒரு ரூபா செலவழிச்சு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு ஆள் காப்பி கொடுக்க சொல்லுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுங்க. திரைக்கதை, வசனம், ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன். நீங்க சொல்றதெல்லாம் எப்படின்னா, நீங்க நடிச்ச படத்துக்கு உங்க அப்பா தாத்தா வில்ல மாதிரி இருக்கு. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. வில்லனா இருக்கலாம், நீங்களே வில்ல, நீங்களே ஹீரோன்னு கூட இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றது நான் நடிச்ச படத்துல எங்க அப்பா வில்ல இல்ல, பக்கத்து வீட்டு கிழமை தாத்தா கொழு தாத்தா வில்லன்றீங்க. என்னங்க அர்த்தம்? ரொம்ப கேவலமான அரசியலுங்க. நான் சொல்லுவேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அம்மா ரொம்ப பேசினாங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் தூக்கி போட்டு, அவங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்க தூக்கி கீழே வைங்க. பேரு நிர்மலா சீதாராமன் தான். எவ்வளவு உண்மையா பேசுறாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, போய் நீங்க பரப்பாதிகள்னு. 4000 கூட கொடுத்தது இல்லாம அது கணக்கு கேட்கறாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கு அந்த அம்மாவுக்கு. இங்க ஸ்டாலின், முக ஸ்டாலின் கிட்ட ஆப்போசிட்ல எவ்வளவு தைரியமா நீங்க கணக்கு கேட்பீங்க. கொடுத்த காசு அம்பேலு, சரிங்களா. கேட்கக்கூடாது கணக்கெல்லாம், நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க, நாங்க செலவழிச்சுட்டே இருப்போம். அதான் சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.